இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழம்மா, இனிமே இதுதான் உங்க வீடு. இங்க நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு என்னைக்குமே யோசிக்காதீங்க. இனி உங்க குடும்பம் ரொம்ப பெருசு. தேனு, என்ன எப்பவும் துரு துருன்னு இருப்ப, இப்ப ஏன் டல்லா இருக்க? உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா? இல்லம்மா, என்ன மன்னிச்சிருங்க. தேனு, என்னாச்சு? நீ என்ன தப்பு பண்ண? நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? என்னாலதான் உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனையும். உங்க பேரனுக்கு என்னாலதானே கத்தி குத்து பட்டிருக்கு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. தேனு, அழக்கூடாது. தப்ப உணர்ந்துட்டல, அது போதும். மீனா, மீனா. நான் சொன்னேன்ல, நான் சொன்ன ஐடியா படி தமிழ அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பாங்க போல. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க போலாம். வாங்கப்பா. மீனா, அத்தை, ரொம்ப நன்றி. எதுக்குத்த? நீ கொடுத்த ஐடியாவால தானே தமிழ் குடும்பத்தை மொத்தமா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே இவங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க தான். இனிமே இங்கதான் தங்க போறாங்க. இதுல உங்க யாருக்கும் அப்செக்ஷன் இல்லையே? அப்செக்ஷன் இருந்தாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. இவங்க அத்தனை பெரிய இந்த குடும்பத்துல ஒருத்தரா பாத்துக்கணும். இல்லனா என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏங்க, என்னங்க பண்றது? அப்போ இனி என் ரூம் காலி ஆயிடும். தமிழும் அவுட் ஹவுஸ்க்கு போயிடுவா. ஏண்டி, அவ குடும்பமே இங்க வந்திருக்கு. இப்ப இதுதான் உன் பிரச்சனையா? இடத்தை கொடுத்த மடத்தை பிடிக்கிற கதையா இருக்கு. அவ ஒரு ஆள் உள்ள வந்து இப்ப மொத்த ஃபேமிலி உள்ள கொண்டு வந்துட்டா. மீனா, இதை இப்பவே தடுக்கலன்னா அவ குடும்பம் இந்த வீட்லயும் நம்ம எல்லாரும் அவுட் ஹவுஸ்ல தங்க வேண்டிய நிலைமை வந்துரும். என்ன என்ன இங்க சத்தம்? அத்தை, நீங்க பண்றது சரியா? அவங்க யாரோ தானே, அவங்கள எதுக்கு நம்ம வீட்ல கொண்டு வந்து தங்க வைக்கிறீங்க? அவங்கள எல்லாம் வெளியில போக சொல்லுங்க அத்தை. நீங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் சரிதான். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கத்த. முதல்ல அந்த பொண்ணு வந்துச்சு, ஏதோ பாவம்னு வேலைக்கு வச்சீங்க. ஆனா கொஞ்ச நாள்ல இந்த குடும்பத்தோட பிசினஸ் வாரிசு அவதான்னு சொன்னீங்க. இப்போ அவ குடும்பத்தையே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அடுத்து என்ன, நாங்க எல்லாரும் தெருவுக்கு போறதா? இது இது நான் எதுக்கு சொல்றேன்னா, வெளியாளுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இருக்குத. ஏதோ உங்களுக்கு வேலையில ஒத்தாசையா இருக்கான்றதுக்காக இப்படியாத்த? என்ன தமிழ் இது? ஏதோ ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு போயிடுவேன்னு பார்த்தேன். இப்படி மொத்தமா லாக் பண்றாங்களே. எங்க வீட்ல நான் என்ன பதில் சொல்றது தமிழ? சாரி ஆண்டி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆண்டி. ஏதாவது மாற்றம் வரும், அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து போலாம். வெளியில இந்த விஷயம் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும் ஆண்டி.
எங்க குடும்பம் மறுபடியும் பிரிஞ்சிரும். நீங்க இப்ப பண்றது மிகப்பெரிய உதவி ஆண்டி. சரி தமிழ், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், பதட்டப்படாதானே. தேங்க்ஸ் ஆண்டி. தமிழ், உன் திங்ஸ் எல்லாம் இறக்கியாச்சு. வாங்க முத்தம்மா. ஜனமா எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காங்க பாத்தீங்களா? உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா நீங்களாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கே தெரியாது தமிழ். நீங்க எல்லாரும் வந்து இறங்குனதுக்கு அப்புறம் தான் நானே பார்த்தேன். ஜனமா எப்போ எப்படி யோசிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல முத்தம்மா. அவங்க அப்படிதான். அண்ணே, அத்தை இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே, அவங்க பேச்ச மீறி நம்ம என்ன பண்ணிட முடியும்? என்னம்மா ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு? அதை ஏன்டா கேக்குற? நம்ம ஜனாமா அந்த தமிழ் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கடா. எங்க எங்கம்மா? அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்காங்க. அவுட் ஹவுஸ்லயா? அந்த தமிழ் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கிறதே பெரிய தொல்லமா. பாரு மீனா, அவங்க வந்ததை நினைச்சு நம்ம எல்லாம் எவ்வளவு டென்ஷனா இருக்கோம். அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படி சந்தோஷமா ஓடுறான் பாரு. என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்க நீ? தமிழ், என்ன தமிழ், உன் ஃபேமிலி இங்க வந்துருச்சா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏய் இசை, எப்படி இருக்கா? ஹாய் தென். ஹாய். தமிழ், இவங்க உன் பக்கத்து வீட்டு ஆண்டி தானே? வணக்கம் ஆண்டி. வணக்கம் தம்பி. ம். நான் மொத்தமா உன்னை தலை முழுகிட்டேன். என் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். மா வாங்கம்மா போலாம். யாராவது பாத்துட்டு போறாங்க, வாங்க போயிடலாம். என் அம்மா என்ன தூக்கி வளர்த்த என் வீடு இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள பயந்து பயந்து வர மாதிரி ஆயிடுச்சுல. மா எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா மாறும்மா. வாங்க, யாராவது பாத்துட்டு போறாங்கம்மா.